அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்க. செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ராபர்ட் பிரவுன். செல்லின் உட்கருவை கண்டறிந்தவர் ராபர்ட் பிரவுன். அடுத்த வினா பாருங்க. குட்டை தாவரங்களை நீட்சி அடை செய்யும் ஹார்மோன் எது? ஜிப்ரலின். குட்டை தாவரங்களை நீட்சி அடை செய்யும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின். அடுத்தது தலைமை சுரப்பி எது? பிட்யூட்டரி சுரப்பி. தலைமை சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த வினா. ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது எது? கிராஃபியன் பாலிக்கல். ஈஸ்ட்ரோஜனை உற்பத்தி செய்வது கிராஃபியன் பாலிக்கல். அடுத்த வினா பாருங்க. இருபண்பு கலப்பு சோதனையின் புறத்தோற்ற விகிதம் என்ன? 9:3:3:1. அடுத்த வினா. அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டத்தின் பெயர் என்ன? ஏரோஃபோனிக்ஸ். அதிநவீன மண்ணில்லா வேளாண்மை தோட்டத்தின் பெயர் வந்து ஏரோஃபோனிக்ஸ். அடுத்தது விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் தாவரம் எது? குளோரெல்லா. விண்வெளி வீரர்கள் ஆக்சிஜன் பெற உதவும் தாவரம் வந்து குளோரெல்லா. அடுத்தது நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி எது? கிளாமிடோமோனாஸ். நீரை சுத்திகரிக்க பயன்படும் ஒரு செல் பாசி வந்து கிளாமிடோமோனாஸ். அடுத்த வினா. உலகிலேயே மிக உயரமான மரம் எது? செக்கோயா. உலகிலேயே மிக உயரமான மரம் வந்து செக்கோயா. அடுத்தது மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எது? யூக்கலிப்டஸ். மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் வந்து யூக்கலிப்டஸ். 11வது வினா. பச்சை தங்கம் எது? யூக்கலிப்டஸ். பச்சை தங்கம் யூக்கலிப்டஸ். 12வது வினா. நீர்க்கரைசலில் தாவரம் வளர்க்கும் முறையின் பெயர் என்ன? ஹைட்ரோபோனிக்ஸ். 13வது வினா. வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணீர் வரவழைக்கும் வேதிப்பொருள் எது? அலைல் சல்பைடு, அதாவது புரோப்பைல் தயால் எஸ் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வினா. மஞ்சக்காமாலைக்கு மருந்தாக உதவும் தாவரங்கள் எவை? கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி. அடுத்தது வலிப்பு நோய்க்கு மருந்தாக உதவும் தாவரம் எது? கண்டங்கத்திரி. வலிப்பு நோய்க்கு மருந்தாக உதவும் தாவரம் வந்து கண்டங்கத்திரி. அடுத்த வினா. சலவை சோடா என்பதன் வேதிப்பெயர் என்ன? சோடியம் கார்பனேட். சலவை சோடா என்பதன் வேதிப்பெயர் வந்து சோடியம் கார்பனேட். அடுத்த வினா. காஸ்டிக் சோடா என்பதன் வேதிப்பெயர் என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு. காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படும் காரம் எது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. குளியல் சோப்புகள் தயாரிக்க பயன்படும் காரம் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த வினா. சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படும் காரம் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. நல்லா பாருங்கள். சலவை சோடானா சோடியம் கார்பனேட், காஸ்டிக் சோடானா சோடியம் ஹைட்ராக்சைடு, குளியல் சோப்புனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சலவை சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்தது காகித தொழிற்சாலைகள், ஆடைகள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படும் காரம் எதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு. அடுத்த வினா. உயர் வெப்பத்தை அளக்க பயன்படுவது எது? பைரோமீட்டர். உயர் வெப்பத்தை அளக்க பயன்படுவது பைரோமீட்டர். அடுத்தது டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. டைனமோவை கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. அடுத்த வினா. மின் தேக்குத்திறனின் அலகு? ஃபாரட். மின் தேக்குத்திறனின் அலகு வந்து ஃபாரட். அடுத்த வினா. வைட்டமின் B1 வேதிப்பெயர் என்ன? தயமின். வைட்டமின் B1 வேதிப்பெயர் வந்து தயமின். அடுத்த வினா. இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு எடுத்துக்காட்டு? பாக்குவெட்டி, திறப்பான், ஒற்றை சர்க்கரை வண்டி. அடுத்த வினா. இதுவரை அறியப்பட்ட தனிமங்கள் எண்ணிக்கை 118 தனிமங்கள். இதுவரை அறியப்பட்ட தனிமங்கள் எத்தனைனா 118. அடுத்த வினா. வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு எதுனா நைட்ரஜன். எதன் சதவீதம்னா 78%. பாதரசத்தின் அடர்த்தி அது 13,600 kg/m3. அடுத்த வினா. இரும்பு குண்டு எதில் மிதக்கும்? பாதரசத்தில். இரும்பு குண்டு வந்து பாதரசத்தில் மிதக்கும். 30வது வினா. சுவாச வேர்கள் காணப்படும் தாவரம் எது? அவிசீனியா. சுவாச வேர்கள் காணப்படும் தாவரம் வந்து அவிசீனியா. உந்தத்தின் எஸ்ஐ அலகு யாது? கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. உந்தத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. அடுத்த வினா. திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு யாது? நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறன் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். அடுத்த வினா. விசையின் எஸ்ஐ அலகு? நியூட்டன். விசையின் எஸ்ஐ அலகு நியூட்டன். அடுத்தது முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு? மீட்டர் வினாடி -2. முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி -2. அடுத்த வினா. நிறையின் எஸ்ஐ அலகு யாது? கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். 36வது வினா. கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் பகுதி எது? கார்னியா. கண்ணில் ஒளிவிலகல் நடைபெறும் பகுதி கார்னியா. அடுத்த வினா பாருங்க. விரிக்கும் லென்ஸ் எது? குழி லென்ஸ். விரிக்கும் லென்ஸ் எதுனா குழி லென்ஸ். அடுத்த வினா.
விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படும் பார்வை குறைபாடு எது? கிட்ட பார்வை. விழிக்கோளம் நீண்டு விடுவதால் ஏற்படும் பார்வை கிட்ட பார்வை. அடுத்த வினா, ஒளிவிலகலின் இரண்டாம் விதி பெயர் ஸ்னெல் விதி. ஒளிவிலகலின் இரண்டாம் விதி பெயர் ஸ்னெல் விதி. 40வது வினா, நீரின் ஒளிவிலகல் எண் என்ன? 1.33. நீரின் ஒளிவிலகல் எண் 1.33. அடுத்த வினா, லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு யாது? டயாப்டர். லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். அடுத்த வினா, மின்தடையின் அலகு யாது? ஓம். மின்தடையின் அலகு ஓம். அடுத்த வினா, மின்னோட்டத்தின் திசையை காண உதவும் கருவி யாது? கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தின் திசையை காண உதவும் கருவி யாது? கால்வனோமீட்டர். 44வது வினா, மின்னோட்டம் காண உதவும் கருவி யாது? அம்மீட்டர். மின்னோட்டம் காண உதவும் கருவி அம்மீட்டர். அடுத்த வினா, அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் எது? டங்ஸ்டன். அதிக உருகுநிலை கொண்ட உலோகம் டங்ஸ்டன். 46வது வினா, திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு யாது? மீட்டர் வினாடி -1. திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் வினாடி -1. அடுத்த வினா பாருங்க, கடல் நீரில் ஒளியின் திசைவேகம் என்ன? 1533 மீட்டர் வினாடி -1. அடுத்த வினா, இரும்பில் ஒளியின் திசைவேகம் என்ன? 5950 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளி திசைவேகம் 5950. அடுத்த வினா, அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் என்ன? 6420 மீட்டர் வினாடி -1. அலுமினியத்தின் ஒளி திசைவேகம் 6420. அடுத்து பாருங்க, 20 டிகிரி செல்சியஸ் காற்றில் ஒளி திசைவேகம் என்ன? 343 மீட்டர் வினாடி -1. 20 டிகிரி செல்சியஸ் காற்றில் ஒளி திசைவேகம் 343 மீட்டர் வினாடி -1. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்கள் சந்திப்போம்.